வணக்கம் நண்பர்களே. இன்று நாமெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு மாஸ் படம், கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டே நடிக்கும் ரெட்ரோ படத்தின் ட்ரெய்லர் ரிவ்யூவுடன் வந்திருக்கோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் 18ஆம் தேதி சென்னையில் நடந்த இசை வெளியீட்டில் ட்ரெய்லர் வெளியானது. 3 நிமிடத்திற்கு கீழ் உள்ள இந்த ட்ரெய்லர் காதல், ஆக்கச்சன், சஸ்பென்ஸ் என அனைத்தையும் கலந்திருக்கும். சண்டை காட்சிகளும் உணர்வூட்டும் பின்னணி இசையும் கூஸ்பம்ப்ஸ் கொடுக்குது. விசுவல்ஸ் ஸ்டன்னிங். ஸ்ரீயாஸ் கிருஷ்ணாவின் காமிரா வேலைப்பாடு ஸ்டைலிஷாகவும் ரெட்ரோ கலர்ஸோடவும் கண்ணை கவரும். யாரும் எதிர்பார்க்காத சில ட்விஸ்டுகளும் டீஸ் பண்ணிருக்கு ட்ரெய்லர். சூர்யா மீண்டும் ஒரு மாஸ் பவர்ஃபுல் ரோலில் களமிறங்குறாரு. அந்த இன்டென்சிட்டியும் எமோஷனல் டெப்த்தையும் ட்ரெய்லர்லயே தெரியுது. பூஜா ஹெக்டே மெச்சுற மாதிரி ஒரு மெலோடிக் காதல் லைனை கொண்டு வர்றாங்க. பக்கத்துக்கு சில முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட கிளிம்ஸாக காட்டியிருக்காங்க. சாந்தோஷ் நரயாணன் மேஜிக் பண்ணிட்டாரு. பிஜிஎம் செம்ம ஸ்கோர். அதுவும் இந்த சண்டை காட்சிகள்ல ரொம்பவே எதுவும் பேசாம உணர்த்துது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ட்ரெய்லரை அல்ஃபான்ஸ் பூத்ரன் எடிட் பண்ணியிருக்காரு. ப்ரீமாம் நேராம் பண்ணவங்க. அவரோட யூனிக் கட்டிங்ஸ் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கு. கார்த்திக் சுப்பராஜ் எப்போதும் தனி வகையில கதைகள் சொல்லுவார். ஜிகர் தண்டா பெட்டா, மாகான் மாதிரி இப்போ ரெட்ரோல காதல், நகைச்சுவை, அரசியல் பின்னணி என வந்து எல்லாத்தையும் கலந்துரைக்கும் ஒரு படம் பார்க்கலான்றது தோன்றுது. மொத்தத்துல பார்த்தா ரெட்ரோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கு. விசுவல்ஸ், பர்ஃபார்மன்ஸ், மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே காம்போவாக பொருந்துது. மே 1ஆம் திகதியில திரையரங்கத்துல பார்க்கணும் போல. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என 5 மொழிகள்ல வெளியாக போகுது. பான் இந்தியா லெவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் முதல் 100 ரூபாய் எப்படி சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் இன் மைண்ட் ஐ தாட் ஓகே ஐ நீட் டு, ஏன்னா என் கூட நடிச்ச ஒரு கோ ஆக்டருக்கு வந்து ஐ saw my producer giving 1 crore check. I was earning 2 to 3 lakhs. அது கூட முழுசா கொடுக்கல. பட் சேம் ப்ரொடியூசர் என் கையால உனக்கு 1 crore சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. That same producer after 4 years gave me that 1 crore check. It happened to me. நான் BCom அரியர் வச்சு ஃபெயில் ஆனவன். Just because I'm an actor's son, it need not happen. Not everybody is successful. நான் ஒரு ஆக்டர் பையங்கறதுக்காக நடக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆள் மனசுல if you really want it to happen here, it will definitely happen. நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.